அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் வருத்தம் அளிவிக்கக்கூடிய செய்தியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 அமெரிக்கன் சர்வீஸ் மெம்பர் தாக்குதல்னால கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல, அமெரிக்க ராணுவ வீரர்கள் 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல, பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்கன்றத அமெரிக்காவோட மத்திய கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பா ஜோர்டனை பாதுகாக்கக்கூடிய நேரங்கள்ல ஈரானோட மிசைல் அப்புறம் ட்ரோன் தாக்குதல்னால இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இதே மேற்கு மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா 16 நபர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கலாம் அமெரிக்காவோட ராணுவ வீரர்கள். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து 430 நபர்களுக்கும் மேல காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த 2 நபர்கள் இறந்திருக்கிறதா சொல்லிக்கிறாங்க இல்லையா, அது கூட பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க இல்லையா, அதுல 3 நபர்கள் கிரிட்டிக்கலா அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள். டைம் போக போக மேபி கேஷுவாலிட்டிஸ் லிஸ்ட் அதிகரிக்கலாம், இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது போல தகவலும் வந்துகிட்டு இருக்கு. இது வருத்தம் அளிவிக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது போல அமெரிக்கால பார்க்கப்படுது. இது என்னதான் வந்து கம்மி பண்ணி சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இருந்தாலும், அந்த ஜோர்டன்ல நடக்கக்கூடிய தாக்குதல் அதோட விஷுவல் கன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. ஹெவியான ஸ்ட்ரைக் ஈரான் ஜோர்டன் மேல பண்றாங்க, ஏர் பேஸ் மேல. இதனாலதான் பெரும் தாக்குதல் நடந்திருக்கு. அடுத்தடுத்து வீடியோ பதிவுகளோட இருக்கும். நைட்டு நேரங்கள்ல ஈரான் தாக்குதல் பண்ணதுனால இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஈரான் வந்து இங்க அட்டாக் பண்ணிட்டாங்க, வீடியோ பாருங்க, இந்த பேஸ்ல அடிச்சுட்டாங்க, ஜோர்டன்ல அடிச்சுட்டாங்க, ஈரான்ல அடிச்சுட்டாங்க, ஈராக்ல அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாறி மாறி பேசினாலும் இது இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற நம்ம தெளிவா பார்க்கணும். அதாவது சால்டி ஏர்பேஸ், இந்த ஏர்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விமானப்படை இருக்காங்க, அதான் ஏர்பேஸ். இந்த விமானப்படையோட விமானிகள், இந்த விமானம் அவங்க ஓட்டக்கூடிய அவங்க தங்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. 2வது இந்த விமானங்கள் பறக்குதுன்னா எதுக்காக போறாங்க, என்ன ரீசன், அவங்களோட டார்கெட் என்ன, அவங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறதுக்கான கமாண்ட் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த ஏர்பேஸுக்கான கமாண்ட் சென்டர். 2வது அந்த பேஸுக்கு வேணுங்கக்கூடிய அவசர கால உதவி, ரிப்பேர் பண்ணக்கூடிய நபர்கள், ரன்வேவை சரி பண்றதுக்கான நபர்கள், யுத்த காலத்துல அந்த பகுதியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ராணுவ வீரர்கள், இது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். இதுல ஈரான் ஒரு டைமும் ஒரு பகுதிகளில் அடிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இந்த விமானங்கள் நிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்த விமானங்களை பதுக்கிறதுக்குன்னு ஒரு பகுதி, இந்த விமானங்களுக்கு வேணுங்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கிறதுக்குன்னு ஒரு பகுதி, இது போல பல்வேறு விஷயங்கள் இருக்கும். இந்த ஏர்பேஸ்னால இந்த ஏர்பேஸ் சுத்தியும் பல விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் ராணுவத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் நான் உங்களுக்கு சொல்ல வரேன், இந்த சால்ட் ஏர்பேஸ் தினந்தோறும் ஈரான் அடிக்கிறாங்களே, அதனால என்ன ரிசல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கட்டுப்பாட்டு மையம் மேல தாக்குதல் பண்ணாங்க. இப்ப அந்த இடத்துல உண்மையாலுமே தாக்குதல் நடக்குதுன்னா, அந்த கட்டுப்பாட்டு மையத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள்லாம் போகுதுன்னா, அதை ஆல்டர் பண்ற விதமா பேக்கப்புக்கு அண்டர் கிரவுண்ட்ல இது போல விஷயங்கள்லாம் பண்ண செய்வாங்க, அதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்ப அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்குன்னா எந்த இடத்துல இருக்கு, எந்த பகுதி அப்படிங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா தேடி இன்டெலிஜென்ஸ், உளவு தகவல், இல்ல தாக்குதல் பண்றதுனால ஏற்படக்கூடிய இழப்புகள், விகிதம், வெடி விபத்து, இதெல்லாம் நடக்கிறத வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்டர் கிரவுண்டா இருந்தாலும் கடல்னாலும் ஒரே மாதிரிதான் இருக்கு. இதுக்கு தனியா ஒரு கேம் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த சப்மரைன் டிடெக்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. இந்த படகெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் விளையாடுற கேமு. அதில் மறைச்சிச்சு நம்ம எந்த இடத்துல வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா கப்பல்களை வச்சுக்கலாம். ஒருத்தங்க நம்பர் சொல்ல வந்து பார்த்தா அந்த இடத்துல வச்சுட்டு வந்தாங்கன்னா நம்ம கப்பல் மேல அது பட்டிருக்கா அப்படின்னு ஆமா சொன்னோம்னா மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பட்டினா வரும். இது வந்து அந்த ஜியோ லொகேஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணுவாங்க சேட்டலைட் இமேஜினரியில. இதுக்கு தனியா அனாலிசிஸ் அப்படிங்கிறது போல இருப்பாங்க. நம்ம வந்து இது மேல அடிச்சிருச்சு, ஓட்ட விழுந்துருச்சு அப்படிங்கிறது போல பேசிருக்கோம். பட் ஆனா அவங்கள எப்படி பேசுவாங்கன்னா, இதுல என்ன விபத்துனால இது நடந்திருக்கு, வெறும் மிசைல் இம்பாக்ட்னால இங்க நடந்திருக்கா, இல்ல இந்த இம்பாக்ட் இங்க பண்ணும்போது அங்க வேற ஒரு வெடி விபத்துனால இப்படி நடந்திருக்கா, இது எப்படி இந்த அளவுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு, இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் அங்க இருந்திருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. இப்ப இது இங்க இருக்குன்னா இதை சுத்தி என்ன இருக்கலாம், இதுக்கு பக்கத்துல என்ன இருக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்க அனலைஸ் பண்றதுக்குன்னு டீம் இருப்பாங்க, ஏஐ இருக்கு, இதுல பல்வேறு விஷயங்கள். நான் சும்மா உங்களுக்கு லைட்டா சொல்லிட்டு போறேன், பலருக்கு தெரியும், பட் இருந்தாலும் புரிய வர்றதுக்காக சொல்றேன். அதனால ஈரான் தொடர்ச்சியா அதை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஏர்பேஸ்ல ஒரு பகுதிகளையும் டெஸ்ட் பண்றாங்க, விழுந்திருக்கா, விபத்து ஏற்பட்டிருக்கா, விபத்து பெருசா இருக்கா அப்படிங்கலாம் வந்து பண்ண டெஸ்ட் பண்றாங்க.
ஸோ இது போல இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் வந்து லீக் ஆகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜா இருக்கு. இதனாலதான் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அந்த பேஸ் பக்கத்துலலாம் ட்ரோன் பறக்கக்கூடாது அப்படிங்கிறது பல்வேறு விஷயங்கள். பட் இருந்தாலும் சிவிலியன்ஸ் அப்படின்னா அட்டாக் நடக்கிறது, தூரத்துல இருந்து எடுக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னுக்காக இல்ல வியூஸ்க்காக இது போல எடுக்கிறாங்க அப்படின்னா ராணுவத்துக்கு அது மிக பெரும் சிக்கலா இருக்கும், சவால்களா இருக்கும். இதுல என்னன்னா ஜோர்டன்ல அட்டாக் நடக்குது, ஜோர்டனோட மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க. அரசாங்கங்கள் யுத்தத்துக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அரசாங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் வீழ்ச்சியை சந்திப்பாங்க அப்படிங்கிற மாற்று கட்டு. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஹனியன் அவர்களோட மரணத்தப்ப நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆட்சி கவிழ்ப்பு, பசர் அல் அசாத் அவர்களோட ஆட்சி கவிழ்ப்பப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இது போல அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் சண்டையே பிடிக்கல, சண்டையே பிடிக்காம இவங்க இந்த அளவுக்கு ஆட்சி மாற்றம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் பதுங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இப்போ அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். பெரியாக்குனே வந்து பாத்தீங்கன்னா தனியா அந்த டைம்ல நான் வீடியோ போட்டிருந்தேன், அது அப்பவும் சொல்லியிருந்தேன். இதுக்கெல்லாம் வியூவே போகல, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்றத சொல்றேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொன்னேன். நீ சொல்றத சொல்லிடு அப்படிங்கிறது போல. இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் வீரர்களை அந்த டைம்ல பதுக்கணும்? ஏன்னா ஒரு பிரிகேடா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன், மிக முக்கியமான பிரிகேட்ஸ் தான். இப்போ கல்ஃப் நாடுகள் யுத்தத்துக்கு போறாங்களா அப்படின்ற கேள்விகள் வரும். இப்ப ஈரான் வந்து அபிஷியலா சொல்லிட்டாங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அமெரிக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரத்து செய்யறோம் அப்படிங்கிற டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் கசிம் கபார்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த அளவுக்கான ஒரு ஜிபிஎஸ் ஜாமிங் நடக்கவே இல்லை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ரெண்டாவது, எம்பசிஸ், மேற்கு நாடுகள் குறிப்பா யூரோப்பியன் யூனியன் நாடுகளோட எம்பசிஸ க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அமெரிக்கா உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கு சொல்லியிருக்காங்க, இது போல மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனைகள் இருக்கு, இந்த பகுதிகளை பயன்படுத்தாதீங்க. பிரிட்டன், ஜெர்மனி இவங்க எல்லாரும் குவைத், கத்தர், பெஹ்ரைன், சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிப்ளமேட்ஸையும் வந்து பண்ண இவாக்குவேட் பண்ணக்கூடிய பணியில இறங்கியிருக்காங்க. மிக முக்கியமா சில நபர்களை மட்டும் வச்சிருக்கலாம், மற்ற நபர்கள் எல்லாம் அர்ஜென்டா வந்து பண்ண இவாக்குவேட் பண்றாங்க. மிடில் ஈஸ்ட்ல இருந்து, மத்திய கிழக்குல இருந்து மேற்கு நாடுகள் அவங்களோட டிப்ளமேட்ஸை வெளியெடுக்கிறாங்க. டிப்ளமேட்ஸை வெளியெடுத்தாலே ஒரு மிக பெரும் பலம் குறையுதுன்னு அர்த்தம். யுத்தம் வர்றது வேற, இந்த பகுதி மேற்கோட கட்டுப்பாட்டுல இல்லாம எல்லா டிப்ளமேட்ஸ் இருந்தாலே கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுன்னு அர்த்தம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை அப்படிங்கிறது இந்த ராணுவ வீரர்கள் மட்டும் இருந்துட்டா கிடைச்சிருமா அப்படின்ற கேள்விகள் வரும். இப்போ ஏன் வந்து இப்போ ஆன்லைன்ல மீடியாக்கள்ல எக்ஸ், ட்விட்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, மார்க்கோ ரூபியோ அவர்கள் வெனிசுவேலாவை கவர்ன் பண்ணக்கூடிய வேலையில இறங்கியிருக்காரு அப்படிங்கிறது போல. ராணுவம் போகும், ராணுவம் சண்டை பிடிக்கும், அதை பிடிக்கும், கொடியை ஏற்றலாம், எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? மக்கள் யாரு வழி நடத்துவா? அவர் அங்க அந்த இடத்துல கட்டளை இடக்கூடிய விஷயங்கள் யார்? மக்களை எப்படி வழிக்கு கொண்டு வர வைக்கிறது, மக்களை எப்படி வேலை வாங்கன்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நாட்டுக்கு சார்பா எப்படி, அதாவது அமெரிக்காக்கு ஆதரவா எப்படி மக்களை திருப்பலாம்? நான் ராணுவம் ஒரு சைடு கொடியேற்றிட்டு ஜெயிச்சாச்சு நின்றுட்டு இருக்கும்போது அங்க எப்ப பாரு வம்பு வழக்கு நடந்துட்டு சண்டை பிடிச்சிட்டு அங்கிருந்து எந்த யூஸும் இல்லைன்னா அந்த பகுதி பிடிச்சும் பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் வெனிசுவேலால எர்த்குவேக் வருதா, அமெரிக்க படைகள் உள்ள போய் காப்பாத்துறாங்களா, நல்ல பேர் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றாங்களான்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அது அணிக்கதை, நிறைய பேர் பேசுவாங்க அனலிசிஸ் சொல்லிட்டு. பட் இங்க மிடில் ஈஸ்ட்ல டிப்ளமேட்ஸ் இல்ல அப்படிங்கும் போது ராணுவ வீரர்கள் யுத்தம் நடக்கும், யுத்தத்துல சண்டை பிடிப்பாங்க, மைற்ற காட்டிக்குவாங்க இருதரப்புலயும், அது வேற. பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களோட மனப்பான்மை அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? காசால நடந்த விஷயங்களை அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திருப்பாங்க, அதோட அதிர்வளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத அது ஈரான் தனக்கு சாதகமா திருப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்ட் பேசினாங்க. கல்ஃப் யுத்தத்துல இப்ப குவைத், பெஹ்ரைன், கத்தார் இவங்கள ஈரானுக்கு எகெயின்ஸ்டா போறாங்க அப்படின்னா பீப்புளோட அந்த ஒரு பாசிட்டிவான அந்த ஒரு சப்போர்ட் கண்டிப்பா ஈரானுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால மாரல் வேல்யூ கம்மியா இருக்கும் கல்ஃப் நாடுகளுக்கு அப்படிங்கிறது போல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு பெரிய போர் வரப்போகுது அப்படிங்கிறது போல ஈரானோட ரிப்போர்ட்டர்ஸ் தான் வந்து பண்ணா பத்திரிகையில வர்றதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு இணையதளம். ஜிபிஎஸ் எக்ஸ்ட்ரீமா ஜாம் பண்ணப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி ஈரான் அப்புறம் அமெரிக்கா பெருமளவில் அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா?
இஸ்ரேல அடிக்கும் போது பெருமளவுல வந்து போர்க்கப்பல்கள்லாம் நிப்பாட்டி மிசைல்லாம் டிஃபெண்ட் பண்றோம் அப்படிங்கலாம் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு அந்த டைம்ல கூட இப்பெல்லாம் ஜிபிஎஸ் ஜாமிங் இருக்குல்ல, இது ரொம்ப அதிகமா ஜாமிங் இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கத்துல அன்சருல்லா அவர்கள் வந்து பண்ணா மிரட்டிட்டே இருக்கிறாங்க வீடியோ பதிவு. சனா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து பண்ணா டக்குன்னு ரிப்பேர் பண்ணி திருப்பி ஆபரேஷனுக்கு மாத்திட்டாங்க. 2 நாள்ல மாத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிரட்டல் விட்டுருக்காங்க. சவுதி அரேபியா அதை கேட்கற மாதிரி இல்ல. இது பாரு நீங்க போக்குவரத்து பண்ணிக்கணும் அப்படின்னா யமன்ல இருக்கக்கூடிய மத்த ஏர்போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது பேஸ் பண்ணி தான் பண்ணிக்கணும், டைரக்டா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா சவுதி தரப்புன்னு சொன்னதா சொல்லப்பட்டு வருது. ஸோ இங்க ஒரு எஸ்கலேஷன் இருக்கு. கண்டிப்பா இங்க ஒரு அட்டாக் நடக்குதுன்னா சவுதி அரேபியாக்கு எகெயின்ஸ்ட் இங்க ஒரு பிரச்சனை. இதுல வந்து பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவை ஈரான் அட்டாக் பண்ணும்போது பாகிஸ்தான் அங்கிருந்து அது பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும் அப்படிங்கும்போது பாகிஸ்தான் தனி ஒரு மிரட்டல். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரும் யுத்தம் வந்துருமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா குவைத், கத்தார் இங்க இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக்கம்ஸ் மிசைல ஈரான் நோக்கி ஏவுறாங்க. ஸோ ஈரான் இப்ப அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா இங்க இருந்து அடிக்கும் போது ஈரானோட டீசானலைசேஷன் அந்த கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய பிளான்ட் மேல அட்டாக் பண்றாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல அட்டாக் பண்றதுனால இப்போ ஈரானும் குவைத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல அட்டாக் பண்றாங்க. அதுவும் குறிப்பா ஒரு அகாடமி, ஸ்டேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், போலீஸ் ட்ரைனிங்கான அகாடமி, உள்நாட்டு பாதுகாப்பு படை பிரிவுகளுக்காக பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் மேல அட்டாக் பண்ணிட்டாங்க ஈரான். ஸோ இப்ப இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விரிவடைய ஆரம்பிச்சிருக்கு. கல்ஃப் யுத்தமா வந்து பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதே போல ஈரானுக்குள்ள அட்டாக் பண்ணியிருக்கிறாங்கல்ல அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதுக்கு அமெரிக்கா பெருமையா கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா 30-40 ஏதோ டவர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கதா கிளைம் பண்ணியிருக்காங்க ஈரான்ல. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா ஒரு டனல், சாகித் மிர்சாய் டனல். இந்த டனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டனல். இது சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூடவே இன்கேஸ் பந்தாராபாஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா போக்குவரத்து, லஜிஸ்டிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ தெற்கு பகுதி, ஈரானோட மத்திய பகுதியும் தெற்கு பகுதியும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு டனல். ஸோ அந்த டனல் மேல ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால போகவும் வரவும் இருக்கக்கூடிய 2 டைரக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிருக்கு அப்படிங்கிற சொன்னாங்க. ஸோ இதனால பந்தாராபாஸுக்கும் மத்திய ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி போயிருக்கு. ரூட் 71 அப்படிங்கிறது வந்து பண்ணா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. போர்ட் சிட்டிக்கும் மத்திய ஈரானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்படுறதுனால ராணுவம் அவங்களோட சப்ளை கொடுக்கறதுக்கு சிக்கல் அப்படிங்கிறாங்க. பட் ஆனா அண்டர் கிரவுண்ட் சிட்டி அப்படி இப்படின்னு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னா சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய டனல் அடிச்சுட்டு பெருசா கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விதான். ஏன்னா அண்டர் கிரவுண்ட்ல இன்னும் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்கு செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஏன்னா பக்முட் சிட்டில இருந்தே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பார்த்துருப்போம். பக்முட் சிட்டில இருந்தே போக்குவரத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா டனல்ஸ் பில்டு பண்ணி வச்சிருந்துக்கிறாங்க உக்ரைன். அது போல ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு, பார்க்கணும். ஏன்னா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய வீரர்களா வீடியோ பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு கல்ஃப் யுத்தமா மாறுச்சுன்னா கல்ஃப் நாடுகளை விட அதிகமா பல நாடுகளும் பாதிப்படையும். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிறது அது எங்கேயோ ஒரு ஓரமா நடந்துட்டு இருக்கு. விலைவாசி உயர்வு இருந்தது, ஆனா வாழ முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது போல யாருக்குமே ஏற்படல. ஆனா இந்த கல்ஃப் நாடுகள்ல பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லாம் யுத்தம் பண்ணிக்கிறாங்க கல்ஃப் நாடுகள் அப்படின்னா, எண்ணெய் கிடங்குகள், கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அடிச்சுக்கிறாங்கன்னா பல வருடங்கள் ஆகும் இதெல்லாம் திருப்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்றதுக்கு. நாடுகள்ல மாற்ற நோக்கி போயிடணும். டீசல் காரு, பெட்ரோல் கார்ல இதுக்கப்புறம் இருக்குமான்றதே கேள்வியா வருது. 5 வருஷத்துக்கு அங்க சண்டை நடக்கிற மாதிரி இவங்க ஒரு 5 வருஷத்துக்கு இழுத்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ரெடி பண்ணி பண்றதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகுச்சுங்க. அப்ப பியூரா நாடுகள்னா எலக்ட்ரிக்கல் மயமா மாறி வேற வழி இல்லாம மாறிடுமா அப்படின்ற கேள்வி. அதனாலதான் நம்ம அரசாங்கங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா E10, E20 அப்படிங்கிறது போல மாத்திட்டு இருக்கிறாங்களா பெட்ரோல் அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ பிரேஸ் ஃபார் இம்பாக்ட் அப்படிங்கும் போல நம்ம சேனல்ல சொன்னதுதான் திரும்பவும் சொல்றோம். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல் அப்படிங்கிற ஒரு அலர்ட்டையும் கொடுத்துருந்தோம். நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஜூன்ல தொடங்கினாங்க, ஜூலை பத்திக்கு தெரியுது, ஆகஸ்ட் அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு வீரியமா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. உலகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யுத்தத்துக்குள்ள என்ட்ரு ஆகுது அப்படின்ற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது போல எதுவும் இல்லாம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சிருக்கோம். ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறார். ஸ்டே சேஃப், பை.